ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ரம்யாஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணி ரோஸ் மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுகர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கலாம். பிங்க் ஃபுட் கலர் எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எசன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நம்ம எடுத்த ஒரு கிளாஸ் சர்க்கரை, 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணுறதில்ல. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். பாகுபதம்லாம் தேவையில்லைங்க, நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். சர்க்கரை அளவு நம்ம டேஸ்ட் பொறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ ஒரு பிளேட்டில் 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர் பிங்க் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இதுவே கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபுட் கலர் பிங்க் சேர்த்துக்கலாம். இப்போ பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கூலாக விடுங்க. நல்லா கூலானதும் இப்போது 1 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டான ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இல்லைங்க. ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டிங்க. டக்குன்னு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ரோஸ் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று பாலை காய்ச்சி ஆற வச்சு பண்ணலாம், இல்லைன்னா காய்ச்சாத பாலில் கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் காய்ச்சாத பாலில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா காய்ச்சின பாலில் நம்ம ஆட் பண்ணோன்னா பால் நீந்து போயிடும். பாருங்கள், இப்போ 1 கிளாஸ் பாலுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திக்கான காய்ச்சாத பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து சாப்பிடும் போது ரோஸ் மில்க் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடாமலே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் கூட நீந்து போயிடும். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடாமல் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள். அப்போயுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ரோஸ் மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. ரோஸ் மில்க் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. சம்மர் டைமுக்கு ஏற்றதுங்க இந்த ரோஸ் மில்க் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரியா ரம்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நியூவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.